இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறதான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய 33ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். வசனம் சொல்லுகிறது, நீ அறியாதது உனக்கு எட்டாதது. அப்படி என்று சொன்னால், இதுவரைக்கும் நான் யோசித்து பார்க்க முடியாத காரியம், என் நினைவிலே வராத காரியம், என்னுடைய வாழ்நாட்களிலே என்னுடைய ஜீவியத்திலே நான் ஒரு காலம் இந்த காரியத்தை கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, இப்பேற்பட்டதான யோசனைகளின் இருதயத்திலே கூட வந்ததில்லை என்கிற காரியத்தை அப்பா சொல்றாரு. நீ அறியாதது, உடைய வாழ்க்கையில எட்டாத காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களை அறிவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, என் தேவனுடைய சின்னமே, என் தேவனாகிய கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ நினைப்பதற்கும் மேலான காரியங்களை உனக்கு நான் செய்வேன். எனக்கு தெரிந்த காரியத்தை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்கு என்ன வேணும் என்பதை நான் அறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ வேண்டாத சில காரியங்கள் இருக்கிறது, என்னிடத்தில் கேட்காத சில காரியங்கள் இருக்கிறது, அந்த காரியம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, ஆனால் நீ அதை என்னிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் நான் உனக்கு அதை தருகிறவராயிருக்கிறேன். அல்லேலூயா. அதான் என் தேவனாகிய கர்த்தர். நான் மறந்துடுவேன், நான் என்ன ஜெபிக்கணும், எனக்கு என்ன தேவை என்பதை கூட அநேக நேரங்களை நான் மறந்து விடுவேன். ஆனால் எனக்கு என்ன தேவை என்பதை ஒரு நாளும் என் எம்பெருமானாகிய இயேசு மறப்பது கிடையாது. அல்லேலூயா. அதன் ஒரு நாட்களில் சொல்லுகிறார், நீ அறியாத காரியங்களையும் உனக்கு எட்டாத காரியங்கள் நாட்களை நான் உனக்கு அறிவிப்பேன். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் இந்த காரியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த வசனத்தினுடைய மேல் பகுதி சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, கால் unto me, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுதுதான், என்னை நோக்கி கூப்பிடுகிற பட்சத்தில் தான், என்னுடைய சமூகத்தில் நீ பேசுகிற பட்சத்தில் தான், என்னோடு நீ உறவாடுகிறதான நாட்களிலே தான் நான் சொல்றேன், உனக்கு அறியாத காரியத்தை நான் அறிவிப்பேன். அல்லேலூயா. நீ என் கூட பேசாத வரைக்கும் அந்த காரியத்தை நீ அறிந்து கொள்ள முடியாது. நீ என்னோடு உறவாடுகிறதான நாட்கள் இல்லாத வரைக்கும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நீ என்னோடு பேசும் பொழுது, என்னோடு உறவாடும் பொழுது, என்னோடு நீ தங்கி இருக்கும் பொழுது மாத்திரமே நான் நினைக்கிற காரியங்களை உனக்கு நான் அறிவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஃபோனில் நம்ம பேசுகிறோம், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும். அவங்க ஃபோன் எடுத்துட்டு ரிங் போட்டுட்டு காதிலே வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்க என்பதை நான் ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லது நான் யாருக்காவது தொலைபேசியில் நான் ஃபோன் பண்ணிவிட்டு கம்முன்னு காதில் ஃபோனை மட்டும் வச்சுட்டு இருந்தேன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோன்றதும் தெரியாது. அல்லேலூயா. ஒரு உறவாடுதல் இருக்கும்போது மாத்திரமே என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரங்கள் நாம் நினைக்கிறது உண்டு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் இன்றும் சரியாகவில்லை, இன்னும் என்னுடைய குடும்பமானது மேல் நோக்கி வர முடியவில்லை, இன்னும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்பட முடியவில்லை, அவருடைய எதிர்காலத்தை நான் சீர்படுத்த முடியவில்லை என்று நாம் அநேக நேரங்களில் நினைக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்கிட்ட பேசினாதானமா உன் குடும்பத்தினுடைய காரியங்களை என்னால் நான் சொல்ல முடியும், உன் குடும்பத்திற்குண்டான சூழ்நிலைகளை குறித்து நான் உன்னோடு பேச முடியும். நீ என்னோடு பேசாத பட்சத்தில் உன்னுடைய குடும்பத்தில் அடுத்தது என்ன நடக்க போகிறது, உன்னுடைய வேலையில் என்ன நடக்க போகிறது, உன்னுடைய பிஸ்னஸில் என்ன நடக்க போகிறது, உன்னுடைய படிப்பில் என்ன நடக்க போகிறது என்பதை நான் ஒரு நாள் உனக்கு தெரிவிக்க முடியாது. நீ என்னோடு பேசும்போது மாத்திரமே நான் அதை உனக்கு அறிவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரங்கள் நாம் உலகத்தோடு அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதனால தான் கவலையிலும் கண்ணீரிலும் மனபாரத்திலும் பல டிப்ரெஷன்லையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நான் ஆண்டவரோடு பேசும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். என் ஆண்டவரோடு பேசுகிறதற்கு தயங்குகிறபடியினாலே, ஆண்டவரோடு உறவாடுவதற்கு நான் நேரத்தை ஒதுக்காதபடியினாலே என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஆண்டவரிடத்தில் நாம் எப்படி பேசணும், ஆண்டவரை நோக்கி நாம் எப்படி கூப்பிடணும், ஆண்டவர்கிட்ட நான் எப்படி உறவாடணும் என்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறதற்கும் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இருக்கா இல்லையாம்மா? நல்லா இருக்கிறீங்களாயா?
உடம்புலாம் பரவாயில்லைங்களா அப்படின்னு கேட்குறதுக்கும், உடம்புலாம் எப்படி இருக்குது, பரவாயில்லையா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஸோ நம் தேவனிடத்திலே எந்த ஆங்கிளில் நாம் பேசுகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தேவனோடு எப்படி என்னுடைய வாழ்க்கை நான் உறவாடுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். எப்பொழுது பார்த்தாலும் நான் அழுது கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் எப்போதும் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு ஒரு பேரை வச்சுருவோம். என்ன பேர்? அழுமூஞ்சி இல்லையா? அழுதுகிட்டே எப்போ பாரு வந்து நின்னாலும் அழுதுனே இருக்குது, இந்த பாப்பா தூக்கின்னு போமா அப்படின்றவோம். ஆனால் அதே பிள்ளை சந்தோஷமாக வந்து தன்னுடைய பெற்றோரிடத்தில், தகப்பனார் இடத்துல, தாயார் இடத்துல சந்தோஷமாக வந்து அதற்குண்டான தேவைகளை சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த முகத்தினுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு நம்மளால் முடியல அப்படின்னாலும் அந்த பிள்ளைக்கு நம்ம செய்ய ஆயத்தமாகுவோம். அல்லேலூயா, உண்மையான விஷயம் தானே. ஸோ தேவனாய் கர்த்தரும் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எப்போது நீ என் சமூகத்தில் வந்தாலே அழுதுட்டு தான் இருக்கிற, அப்பா வந்து நினச்சிருவார் உள்ளே வந்த உடனே, இந்த மகளா இந்த மகனா இது எப்போவும் அழுதுட்டு ஒரே வார்த்தையை தான் பேசும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். சந்தோஷத்தோடு வராங்கப்பா, அவங்கள கொஞ்சம் நம்ம முதல்ல விசாரிக்கணும். அல்லேலூயா. ஆலயத்திற்கு போவோம் என்று சொல்லும்போது அவர்கள் எப்படி ஆனார்களாம்? மகிழ்ச்சியாக இருந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். ஆலயத்துக்கு போகிறோம் போது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவரை பார்க்க போகிறேன், ஆண்டவர்கிட்ட பேச போகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க போகிறேன் என்று சொல்லும்போது அவருடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்து விடுகிறது, கவலை அல்ல. ஏன்னா அங்கே போனால் நிச்சயமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், அங்கே போனால் நிச்சயம் எனக்கு விடுதலை கிடைக்கும், அங்கே போனால் நிச்சயம் என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறும், என் கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. அதான் தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள் நான் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அறியாத காரியத்தை, உனக்கு எட்டாத காரியத்தை நான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீ என்னோடு உறவாடுகிறதான ஒரு குடும்பமாய், ஒரு மகளாய், ஒரு மகனாய், ஒரு பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது நீ நினைக்காத நேரத்தில், நினைக்காத சமயத்தினுடைய வாழ்க்கையானது நிச்சயம் ஒரு நாளிலே மாறும். அல்லேலூயா. நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி கடந்து வருகிறதாய் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த இடத்துல நாம் வாசித்ததான வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தையை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் எழுதின புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த சம்பவம் நமக்கு நன்றாக அறிந்ததான ஒன்று. மார்த்தாள், மரியாள், லாசரு இவருடைய காரியங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இந்த காரியத்தில் கர்த்தர் இந்த நாளில் அவர் நம்மோடு என்ன பேச அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் அமர்ந்து காணப்படுவோம். இந்த இடத்துல நடக்கிற சூழ்நிலை என்ன? லாசரு என்கிறதான ஒரு மனுஷன் மரணத்திற்குண்டான அந்த வியாதி அவனுக்கு வந்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கையானது மரணத்திற்கு நேராய் கடந்து போகிறது. அந்த வியாதி நிமித்தமாய் அவன் மரித்து போகிறான். அவன் வியாதியோடு இருக்கும்போது, ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நியூஸ் போகுது. நியூஸ் போன உடனே ஆண்டவராகிய இயேசு அந்த நியூஸை கேட்ட உடனே கிளம்பி போகல, கொஞ்சம் வெயிட் பண்றாரு. 2 நாட்கள் தாமதிக்கிறார். இந்த 2 நாட்கள் தாமதத்திலே அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு மரணம், தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மரணம். தனக்கு இருந்ததான ஒரே ஒரு சகோதரன், தன் குடும்பத்தை இவன் தான் எடுத்து நடத்துவான் என்று நினைத்ததான சகோதரன், தன் குடும்பத்தினுடைய சூழ்நிலையை இவன் தான் மாற்றுவான் என்று நினைத்ததான அவருடைய சகோதரிகள், இப்போது அவருடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாய் மாறிவிட்டது. தன்னுடைய ஒரே சகோதரன் மரித்து போய்விட்டான். ஆண்டவராகிய இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் அவருக்கு தகவல் கொடுத்தேன். ஆனால் அவர் இன்னும் கடந்து வரவில்லை. என்னுடைய கூப்பிடுதலை நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் அது அவருடைய காதுகளிலே போய் சேரவில்லை. இன்னும் என் இயேசு ஏன் வரவில்லை? இன்னும் என்னுடைய சூழ்நிலை ஏன் மாறவில்லை? என்னுடைய சூழ்நிலையை நான் இயேசுக்கு தெரியப்படுத்தி விட்டேன். என் குடும்பத்தினுடைய பிரச்சனையை நான் இயேசுக்கு நான் தெரியப்படுத்தி விட்டேன். என் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை நான் இயேசுக்கு தெரியப்படுத்தி விட்டேன். என் வேலைகளில் இருக்கிறதான பலதரப்பட்டதான சுமைகளை என் கர்த்தருக்கு நான் தெரியப்படுத்தி விட்டேன். ஆனால் இன்னும் என் இயேசு எனக்கு இன்னும் பதில் தரல. இன்னும் என் கண்ணீர் மாறவில்லை, இன்னும் என் கஷ்டம் மாறல, அப்படியே தான் இருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவை நடந்து முடிந்த பின்பதாக சம்பவம் நடக்கிறது. நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் இந்த யோவான் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 20வது வசனத்தை வாசிங்க. 11ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு விஷயம். இப்ப என்ன, இயேசு
மரித்து பின்பதாக, லாசரு மரித்த பின்பதாக இயேசு இப்ப பெத்தானியா ஊருக்கு கடந்து வருகிறார். இயேசு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் என்ன பண்ணாலாம்? எப்படி பண்ணா? எதிர்கொண்டு ஓடினாள். மார்த்தாள் எதிர்கொண்டு ஓடினாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே நாம் அதான் செய்ய போறோம். அவர் வரும்போது, மேகங்கள் நடுவில் வரும்போது, அவருக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகி அவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. எதிர்கொண்டு போகிறது முக்கியம் அல்ல. நான் எதிர்கொண்டு போகும்போது, என் இயேசுவிற்கு நான் எதிர்கொண்டு போகும்போது என்னுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது மார்த்தாள் உடனே இயேசுவுக்கு எதிர்கொண்டு ஓடுகிறாள். எதிர்கொண்டு ஓடி என் இயேசுவை பார்க்கிறா. மரியாள் என்ன வீட்டில் தான் இருக்கிறா. வசனம் சொல்லுகிறது, 21வது வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று சொன்னாள். ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்பா. இதே ஸ்டேட்மெண்ட் தான் மரியாளும் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? 32வது வசனத்தை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டு பேர் சொல்லுகிறதான ஸ்டேட்மெண்ட் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்பான்னு மார்த்தாள் சொல்றா. மரியாளும் அதே காரியத்தை சொல்றான். ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். ஆனா இவர்கள் இரண்டு பேரும் சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் ஒன்று, ஆனால் இவர்கள் சொல்லுகிறதான விதம் வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் இரண்டு பேரும் பேசுகிற விதங்கள் வேறு. வார்த்தை ஒன்றுதான், ஆனால் பேசுகிற விதங்கள் வேறு. மார்த்தாள் எதிர்கொண்டு ஓடி அவள் சொல்ற, ஆண்டவரே, நீங்க எங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, அப்போது அவர் சொல்றாரு, ஆண்டவராகிய தேவன் 22வது வசனத்துல சொல்லுகிறாரு, இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனேவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவனான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்த உடனே மார்த்தாள் வேகமா ஓடி, ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான் சொன்ன உடனே இயேசு சொல்றாரு, அம்மா, நீ கவலைப்படாத, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான்னு சொல்றாரு. அவள் சொல்றா, ஆண்டவரே, உயிர் தெழுதல் நடக்கும், கடைசி நாட்களில் நடக்கும், நிச்சயமா அது நடக்கும். ஆனா அப்பா சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நீ இப்ப விசுவாசிச்சுன்னா அது நடக்குமான்னு சொல்றாரு. நான் அதில் பார்க்கிறதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மார்த்தாள் இயேசுவினிடத்துல கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கிறா. என்ன பண்றா? கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த 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 மார்த்தாள் இயேசு கிட்ட அந்த சண்டை போடுறதான ஒரு ஸ்டைல்லையே பேசி இருந்திருப்பா. ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்ல, நீங்க ஏன் இங்க வரல? உங்களுக்கு நியூஸ் வந்துச்சுல்ல, நாங்க சொல்லி அனுப்பிச்சோம்ல, நீங்க வர வேண்டித்தானே? என் சகோதரன் பலவீனமா இருக்கிறான், உடம்பு சரியாம இருக்கிறான்னு சொன்னோம், நீங்க ஏன் இன்னும் வரல? இவ்வளவு லேட்டா வந்திருக்கிறீங்க, என்னதான் உங்க கதை சொல்லி ஆண்டவராகிய தேவனிடத்துல ஒரு பெரிதான ஒரு சண்டையே அங்க நடந்திருக்கும். அப்பா சொல்ல, பொறுமையாக சொன்னமா, கவலைப்படாதம்மா, உன் சகோதரன் எழுந்திருப்பான். அப்பயும் சொன்ன, ஆமாம் ஆமாம் தெரியும், எங்களுக்கு நல்லா தெரியும், உயிர் தேர்தல் நடக்கும். எப்போ தெரியுமா? கடைசி நாள் வருது பேர், அப்போ உயிர் தேர்தல் நடக்கும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கும் எதுக்கு இப்போ என்ன சம்பந்தம்? அவன் தான் செத்துட்டானே, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்களே, உயிர் தேர்தல் நடக்கும் தெரியும். அப்பா சொல்கிறார் மறுபடியும், நீ விசுவாசினா மகிமையை காண்பப்பா. அதெல்லாம் விசுவாசிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு விசுவாசம்லாம் இருக்குது. இன்றைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான், அம்மா விசுவாசிமா, கர்த்தர் உனக்கு சுகதர், விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், ஆனால் இருந்தாலும் இந்த பலவீனம் இருக்குது, ஆனாலும் இந்த கஷ்டம் இருக்குது, ஆனாலும் இந்த போராட்டம் இருக்குது. விசுவாசிமா, நானே உயிர் தேர்தலும் ஜீவனமாக இருக்கிறேம்மா, விசுவாசி. அப்பா சொல்கிறாரு, விசுவாசிக்கிறேன், ஆனால் செத்துட்டானே, என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த சம்பவம் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கப்புறமா நியூஸ் மரியாளுக்கு போன உடனே மரியாள் ஓடி வந்து செய்கிற முதல் காரியத்தை நீங்கள் வாசிப்பீங்க. சொன்ன அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே
அவர் பாதத்தில் விழுந்து. போதும் சிஸ்டர். மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இதாங்க வித்தியாசம். இயேசுவை கண்டவுடனே மார்த்தாள் எதிர்கொண்டு போனா ரொம்ப சந்தோஷம். ஆனா போனவ சாதுவா பேசல, ஒரு அன்பா பேசல. அவளுக்குள்ள இருந்ததான அந்த காரியம் படன்னு வெடிக்குது அப்படியே. ஏன் இயேசு லேட்டா வந்தாரு, ஏன் இயேசு ஏன் தாமதமா வராரு என்பதை அவ ஒரு நாளும் யோசிக்கல. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றுதான், அந்த சூழ்நிலையில இயேசு இல்லை. ஏன் இல்லை? ஆனா மரியாளுக்கு ஒன்று தெரியும், இயேசு எப்போ வந்தாலும் ஜீவன் உண்டு என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியாளுக்கு நல்லா தெரியுங்க. அதனாலதான் இயேசுவை கண்டவுடன் அவர் செய்த காரியம் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டா. இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவதற்கு நமக்கு நேரம் கிடையாது. ஆனா அவர்கிட்ட பேசினே இருப்போம், பாதத்தில் உட்கார்றதுக்கு நேரம் இல்லை. நமக்கு ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. பேசிக்கிட்டே இருந்துட்டு போயிடுவோம். கொஞ்ச நேரத்தில் அந்த வேலைக்கு போகிற அந்த 2 செகண்டில் நின்று கடற்கடன்னு ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை அளவு எவ்வளோ மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுகிறோம் என்பது முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா? இயேசு யார் என்பதை நான் மறந்து விட்டு, ஏன் என் வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடக்கலன்னு அவரோட கான்வர்சேஷனில் நம்ம அதிகமாக போக ஆரம்பிச்சிடறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ரொம்ப நேசிக்கிற குடும்பம், இயேசு ரொம்ப அன்பாக இருந்ததான குடும்பம். ஆனால் அவருடைய அன்பை முழுமையாய் அறிந்தவள் மரியாள் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் இவ்வளோ வேலை செஞ்சுங்கிறேன், இவன் என்னப்பா அவங்க பாதத்தில் வந்து உட்காந்துங்கிறான். அப்பா சொல்கிறாரு, அவன் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்னைக்கு அநேக நேரங்களில் நல்ல பங்கை நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் ஆண்டவர் யார் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் நாட்கள் சொல்லுகிறார், நீ இயேசுவை கண்டு எதிர்கொண்டு போவது முக்கியமல்ல, அவருடைய பாதத்தில் நீ விழுந்து கிடக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவருடைய பாதத்தில் விழுந்தாதான் அவர் என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறார் என்பது ரகசியமாக என் காதில் சொல்லுவார். பாதத்தில் இருக்கிறவங்க கிட்ட தாங்க அப்பா பேசுகிறத வார்த்தை தெளிவாக கேட்கும். தூரத்தில் நின்று பார்க்குறவங்களுக்கு கேட்காது. அப்பாவுடைய பாதத்தில் காலடியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்பா என்ன பேசுகிறார் என்கிறத பொறுமையாக பேசுனா கூட காதில் கேட்கும். அல்லேலூயா. பக்கத்தில் உட்காரும்போது தாங்க அப்பாவுடைய அந்த இருதயம் என்ன என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியும். மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்துட்டு இப்போ அவர் சொல்கிற, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். மரியாள் கிட்ட இவ்வளோ லென்த்தா பேசினேன் தேவனாகிய கர்த்தர், மார்த்தாள் இடத்துல ரொம்ப லென்த்தா பேசினவர் மரியாள் இடத்துல எதுவுமே பேசல. இதே வார்த்தையை சொன்ன மரியாள் இடத்துல எதுவும் பேசவில்லை. அவள் சொன்னா, லாசரு எங்க வச்சிருக்கிறீங்க? அப்பா பார்த்துட்டு மரியாளை கண்டு என் இயேசு கண்ணீரை விட்டார், மார்த்தாளை அல்ல. ஏன் தெரியுமா? அவளுடைய இருதயம் அப்பாவுடைய இருதயத்தோட கனெக்ட் ஆயிடுச்சு. அவள் வடிக்கிறதான கண்ணீர் அப்பாவுடைய கண்ணீரோட கனெக்ட் ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையோடு கனெக்ட் ஆகுதோ, அப்பாவுடைய லைஃபோடு எப்போ கனெக்ட் ஆகுதோ, அப்போதான் என் வாழ்க்கையில் பெரிதான உயிர்த்தெழுதல் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த மரியாள் ஆண்டவரிடத்தில் சமூகத்தில் விழுந்த உடனே இயேசு கண்ணீர் விட்டு கடந்து போகிறார். கடந்து போய் அந்த கல்லறிடத்தில் நிற்கிறார். இந்த இடத்துல என் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தான் ஒரு 4 காரியத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் அறியாத காரியம், எட்டாத காரியங்கள். எப்போ என் ஆண்டவருடைய பாதத்தில் நான் விழும்பொழுது நான் நினைக்காத காரியத்தை அப்பா என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கலாம், யோவான் 11:39 வாசியுங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால், அல்லேலூயா. நன்றி சிஸ்டர். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு மரியாளுடைய கண்ணீரை பார்த்து கல்லறிடத்துல போயிட்டு நிக்கிறாரு. நின்று இப்பா கல்லை எடுத்து போடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய நாமத்தினால உடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தடை கற்கள் என் ஆண்டவராகிய இயேசு எப்போ வந்தாலும் முதல்ல செய்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க தடை கற்களை எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு எப்போ வராருன்றது முக்கியம் இல்லைங்க, அவர் எப்போ வந்தாலும் என் வாழ்க்கையில் இருக்கிற பாரம் என்கிறதான கல்லை அவர் எடுத்து போடுகிறவராக இருக்கிறார். அதற்கு நான் செய்த காரியம் என்ன தெரியுமா? அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் போது என்னுடைய வாழ்க்கையின் கல்லானது புரட்டப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆனா அந்த கல் புரட்டுவதற்கு முன்பதாக குடும்பத்தில் இருக்கிறவங்களே சொல்றாங்க, நாற்றம் எடுக்கும், நாரும்.
இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை நமக்கு சத்துருக்களாய் மாறுகிறார்கள். நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், எப்போதும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்துக்கொண்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு வித்தியாசமாக ஒரு பேரை வச்சுருவாங்க. இது எப்போ பாரு ஜோம் பண்ண போயிடுது, அப்படியே பரிசுத்தவான் மாதிரி போயிடுது. ஏன் நாங்களாம் ஜோம் பண்ணுறது இல்லையா, நாங்களாம் சர்ச்சுக்கு போகிறது இல்லையா? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்பாவை மாத்திரம் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த உலகம் என்ன அப்படி தான் பார்க்கும். எடுக்காத கல்லெல்லாம் எடுக்காத நாத்தம் எடுக்கும். அப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது மற்றவர் சொல்லுவார்கள், இது நாச்சம் எடுக்கும், எத்தனை நாள் தான் இங்கே இருந்தாலும் அது நாச்சம் எடுக்கும். ஆனால் அப்பா சொல்கிறார், நீ என் பாதத்தில் வந்து அவங்களுடைய காரியத்தின் கல்லை நான் எடுத்து போட வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடும்பமானது கர்த்தருடைய பாதத்தில் நிற்கும் பொழுது இந்த குடும்பத்திற்குண்டான ஆசீர்வாதத்திற்கு தடையா இருப்பது என்ன? அந்த கல். அந்த கல்லை எடுத்து போட்டா உலகம் சொல்லும் நாற்றம் வரும் என்று சொல்லி. ஆனால் அப்பா சொன்னார்னா நாற்றம் வராது. அல்லேலூயா. ஸோ முதலாவது என் கர்த்தரினுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை அப்பா பாதத்தை உட்கும் பொழுது நான் அறியாத காரியம், ஆண்டவரே என்னுடைய பரம்பரையின் சாபங்கள், என் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், என்னுடைய பிஸ்னஸுக்கு விரோதமாக எழும்புகிறதான மக்கள், என்னுடைய படிப்பிலே முன்னேறக்கூடாதபடி இருக்கிறதான தடைகள் என்கிற எல்லா கல்லையும் அப்பா எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்பா பாதத்தில் உட்கார வேண்டாம். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அறியாத நேரத்தில் இது நடக்கிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் தடைப்படுகிறது அந்த கல்லின் கொண்டான அந்த ஆசீர்வாதத்துக்குண்டான அந்த கல்லை என் கர்த்தர் எடுத்து போட்டு ஆசீர்வாதங்களை பெருக செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். ஆமென். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செய்கிற காரியம், நான் அறியாத காரியங்கள், என்னுடைய வாழ்க்கையில் நினைவு கேட்டாத காரியங்களை அப்பா எதை செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதே 11ஆம் அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசியுங்கள். ஆமென். 1 யோவான் 2:1 வாசிங்கம்மா. 1 யோவான் 2:1. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, என் தேவனாகிய கர்த்தர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா அடுத்தது என் வாழ்க்கையில செய்யற காரியம் என்னன்னு சொன்னா, எனக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். என்னுடைய சூழ்நிலை என்ன, எனக்கு உண்டான காரியங்கள் என்ன என்பதை என் தேவனாகிய கர்த்தர் பிதாவினிடத்துல ஒரு பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்ப இந்த கல்லறையில நடக்கிற சம்பவம் என்ன தெரியுங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவினிடத்துல பேசுகிறார். பிதாவே, நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே என்னுடைய வார்த்தையை நீர் கேட்டருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் இயேசு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அவருடைய பாதத்தில் நான் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உனக்காக நான் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காக என் உறவுகள் பேச முடியாதுங்க, எனக்காக என் நண்பர்கள் பேச முடியாது, நான் அதிகமாக நேசித்தவர்கள் பேச முடியாது, எனக்காக என் மனைவி பேச முடியாது, என் மனைவிக்காக நான் பேச முடியாது. எனக்காக பேசுகிற ஒரே ஒரு தேவனே ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அவர் மட்டும்தான் நம்ம கிட்ட பேச முடியும். அவர் மாத்திரம் தான் பிதாவினிடத்தில் பேச முடியும். என் பிதாவினிடத்தில் என் இயேசு பேச வேண்டும் என்று சொன்னால் நான் முதல்ல என் இயேசுவோடு பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என் இயேசுவோடு பேசினாதான் அவர் என் பிதாவோடு பேசுகிறவராயிருப்பார். நான் அப்பா கிட்டேயே பேசாம இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அப்பா எனக்காக யார்கிட்டயுமே பேச மாட்டாரு. என்னோட தகப்பனார் இடத்துல நான் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சாலும், மற்றவர்கள் மூலியமா அவருடைய காதுகளுக்கு போனாலும் அவர் சொல்லுவாரு, என் புள்ள முதல்ல என்கிட்ட பேசட்டும், அப்புறம் நான் செய்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில் நடந்ததான காரியம் என்ன தெரியுங்களா? முதலாவது அவளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்ததான கல்லை என் இயேசு முதல்ல எடுத்து போட்டார். இரண்டாவதாக சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் நிமித்தமாக என் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற தேவனாய் காணப்பட்டார். நமக்கும் பிதாவாகிய தேவனிடத்தில் என் இயேசு இப்போதும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை. உடனே என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கேட்குறாங்க, ஆண்டவரே பிதாவை நாங்கள் பார்க்க முடியாது, முதல்ல நீ என்ன பாரு, அப்புறம் நீ பிதாவை பார்க்கலாம். என் இயேசுவை நான் முதல்ல பார்க்கும்போது மட்டும்தான்
பிதாவாகிய தேவன் அவர் வெளியரங்கமாக எனக்கு பலனை கொடுக்கிறவராய் காணப்படுவார். நான் அப்பாவோட எப்போது நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிக்கிறேனோ, அப்பா என் தேவனாகிய கர்த்தர் என் பிதாவினிடத்தில் எனக்காக அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். இந்த பிள்ளை எப்போதும் என்னுடைய பாதத்தை உட்கார்ந்துட்டே இருக்குது, இந்த பிள்ளைக்கு இது தேவை, இந்த பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்திற்கு குறையாக இருக்கிற காரியங்கள் இது, இதை நான் மாற்ற வேண்டும், இவளுடைய சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொல்லி பிதாவினிடத்தில் அவர் எப்போதும் பேசிக்கொண்டு இருக்கிற தகப்பனாய் காணப்படுகிறார். ஸோ அதற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் பிதாவினிடத்தில் அவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். அடுத்ததாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதை 11ஆம் அதிகாரத்தினுடைய 43வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமே, கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமையாக. லாசருவே வெளியே வா. அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் கர்த்தர் சொல்லுகிற காரியம், லாசருவே வெளியே வா. இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது ஒரு காரியத்தை நான் ஆச்சரியத்தோடு நான் தியானித்து கர்த்தருக்கு முன்பதாய் நன்றி செலுத்தினேன். அந்த குகை, அந்த கல்லறை, கல்லை குடைந்து வைக்கப்பட்டதான அந்த குகை உள்ள எப்படி இருந்திருக்கும்? வெளிச்சமா இருந்திருக்குமா? இருளாக காணப்பட்டிருக்கும். இருட்டாதான் இருந்திருக்கும். அதுல வெளிச்சம் இருந்திருக்காது. இருள் சூழ்ந்து இருந்திருக்கும். அந்த இருளுக்குள்ள யாராலும் போக முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் வருகிறதான, அவர் பேசுகிறத நாள் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையானது இருள் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை, யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு வாழ்க்கை, யாரும் அதுக்குள்ள போக முடியாத ஒரு வாழ்க்கை. ஏன் சொன்ன கல்லை புரட்டும் போதே சொல்றாங்க அது நாற்றம் எடுக்கும் சொல்லி. அப்ப நாற்றம் எடுக்கும் என்று தெரியும் பொழுது அந்த கல்லறைக்குள்ள யாராலும் போகவும் முடியாது. உள்ள இருளான ஒரு சூழ்நிலை. அதை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். யோவான் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம் வாசிங்க. யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமையாய். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. நான் சொல்லுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கல்லறையை பார்த்து லாசருவே வெளியே வா என்று சொல்லுவதற்கு முன்பதாக அந்த வார்த்தை உள்ளே போய் அதற்குள்ளே ஒளியாக தேவனாகிய கர்த்தர் பேச ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. உள்ள வெளிச்சம் போன உடனேயே ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போனது. அல்லேலூயா. அப்பாவுடைய வார்த்தை சொல்லுகிறது லாசருவே வெளியே வான்னு சொல்லும்போது அந்த வசனம் சொல்லுகிறது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் காணப்பட்டது. இப்ப உள்ள இருந்ததான இருளுக்கு வேலை இல்லைங்க. ஏன்? வார்த்தை உள்ள போனதுனால உள்ள இப்ப வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் உள்ள வந்தா உள்ள ஒருவனாலும் மரித்தவனா இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போகும் என்று சொன்னால் ஒருவனும் பிரேத சரீரமாய் காணப்பட முடியாது. ஒருவனுடைய வாழ்க்கையும் அது செத்து போனதான ஒரு வாழ்க்கையா இருக்காது. கர்த்தருடைய ஜீவன் உள்ளே இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை உள்ளே இருக்குமானால், அவருடைய ஒளி உள்ளே இருக்குமானால் அந்த மரித்த காரியங்கள் உயிரடைந்து வந்து நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் தேவனாகிய கர்த்தர். அந்த ஒளி உள்ள போன உடனே அந்த ஒளி அவனை தட்டி எழுப்ப ஆரம்பித்து விட்டது. உள்ள இருக்கிறவன் வெளியே வரான். நண்பு தேவனுடைய ஜனமே, அப்பா இந்த நாள்ல சொல்றாரு, இன்றைக்கு செத்து போனதான ஒரு வாழ்க்கை, மரித்து போனதான ஆசீர்வாதம், மரித்து போனதான காரியங்கள் இனி முடியவே முடியாது. இனி என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது, இத்தோடு என் ஜீவனை நான் மடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறதான வார்த்தைகளுக்கு என் கர்த்தர் இந்த நாளில் சொல்லுகிற காரியம், அவருடைய ஜீவன் உனக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அந்த ஒளி உனக்குள்ளே வாசமாயிருக்கிறது. அந்த ஒளிக்குள்ளாய் நீ நடப்பாய் என்று சொன்னால் ஒரு நாளும் உனக்கு மரணத்திற்குண்டான யோசனைகள் தோன்றவே தோன்றாது. நான் நினைச்சேன், லாசருவே வெளியே வான்னு சொன்னதுனால லாசரு வெளியே வந்தான். ஒருவேளை லாசரு பேரை யூஸ் பண்ணாம வெளியே வான்னு சொல்லியிருந்தா மொத்தமே எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. லாசரு பேரை யூஸ் பண்ணாம உள்ள இருக்கிறதா வெளியே வான்னு சொல்லியிருந்தா எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கோம். ஏன்? வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் கூட அநேக நேரங்களில் நமக்கு ஒரு பலவீனம் ஏற்படும் பொழுதோ அல்லது சுகவீனம் ஏற்படும் பொழுதோ அல்லது நம்முடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை வேறு விதமாய் போகும்போது நான் தைரியமாக பேசணும், சூழ்நிலையே உன்னால் என் குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. பலவீனமே உன்னால் என்னை ஒரு நாளும் சேதப்படுத்த முடியாது. ஏன்? அவருடைய ஜீவன் எனக்குள்ளா இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்கு ஒளியா இருக்கிறது. அதை ஒரு நாளும் உன்னால் சேதப்படுத்த முடியாது. அதை தான் யோபு சொன்னான்.
இந்த ஜீவன் அவர் கொடுத்தது. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போவேன். கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை நான் தூஷிக்க மாட்டேயா? யோபு தன் உதடுகளினாலே அவரை ஒரு நாளும் பாவம் செய்யவில்லை. அவன் சொல்லுகிறான் தன்னுடைய மனைவி பார்த்தும், பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் கொஞ்சம் இந்த பாடுகள் அனுபவிக்க கூடாதா? இது எவ்வளவு நாளைக்கு? கொஞ்ச நாளைக்கு தான். வாழ்க்கையில் பலவீனங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், வியாதிகள், சஞ்சலங்கள், வருத்தங்கள் ஏற்படும். நான் சொல்லணும், அவருடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, ஒரு நாளும் என்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அவருடைய ஒளி எனக்குள்ளே இருக்கிறது, ஒரு நாளும் நான் மரணத்திற்கு நேராய் போவது கிடையாது. எந்த வியாதியானாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் என்னை ஒரு நாளும் கல்லறை இடத்தில் கொண்டு போக முடியாது. காரணம், உயிர் தெழுந்த இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாற்றாளுக்கு கல்லை புரட்டி போடும்போது கூட அவளுக்கு விசுவாசம் கிடையாது. ஆனால் அவள் சொன்னா, நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, கல்லை புரட்டுமான்னு சொன்னா அவளுக்கு நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த மரியாளோ அமைதலோடு எல்லாத்தையும் பார்த்துறது. ஏன்? அப்பா வந்துட்டாரியா, என் பரம தகப்பன் வந்துட்டாரு, சூழ்நிலை நிச்சயமா மாறும். அவர் எப்போ வந்தாலும் என் சூழ்நிலை மாறும். இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கையில் இருந்த காரியம் நான் சொல்லுவேன், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. லாசருவே வெளியே வான்னு சொல்லும் போது ஒளி உள்ள போயிருச்சு. இந்த மழை பெய்யும் போது இடி இடிக்கும். அந்த இடி இடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் வரும் இல்லையா? மின்னல் ஃபர்ஸ்ட் வரும், லைட்டிங் ஃபர்ஸ்ட் வரும், அப்பதான் டெண்டரிங் வரும் இல்லையா? அது போல தான் வெளிச்சம் உள்ள போச்சு. வெளிச்சம் உள்ள போட உடனே ஜீவன் உள்ள வந்து ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அந்த இருள் நிறைந்ததான வாழ்க்கை ஒளியா மாறணும்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கணும். இயேசு என்கிறதான என் ஆண்டவராகிய தேவன் உள்ள இருக்கணும். அப்பதான் குடும்பம் வெளிச்சமா இருக்கும். அப்பதான் கர்த்தருடைய ஜீவன் வீட்டுக்குள்ள காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னா வீடு இருளாதான் காணப்படும். கர்த்தருடைய ஒளி உள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள இருக்கணும். இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய பிள்ளைகளை நாம் திட்டுறோம். நான் சொல்லுவேன், பிள்ளைகளை திட்டும்போது கூட வசனத்திற்குண்டான ஆசீர்வாதங்களை கொள்ளி சிட்டுங்க. அல்லேலூயா. வசனத்திற்குண்டான வார்த்தைகளை சொல்லி பேசுங்க. வீட்டில் 2 பேர் தம்பி தங்கச்சிங்க அடிச்சுறாங்களா, உன்னிடத்தில் அன்பு கூறு போல உன் சகோதரிடத்தில் அன்பு கூறு. இதான் வேத வசனம் சொல்லுகிறது. உன் சகோதரனை பறைப்பா என்று சொன்னால் எரி நகரத்துக்கு தள்ளப்படுவா. இது வேதம் சொல்லுகிறது. அதன்படி பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம அதை செய்வது கிடையாது. வார்த்தையை மறந்து விடுகிறோம். வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறதை மறந்து விடுகிறோம். அப்பா சொல்றாரு, நீ வீட்டுக்குள்ளே எந்த அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறாயோ உன் வீடானது வெளிச்சமாய் காணப்படும். மலையின் மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது என்கிற வசனத்தின் பிரகாரமாக உன் வீடு வெளிச்சமாய் இருக்கும். ஒரு நாளிலே அதிலே மரணமானது சம்பவிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமை அடையட்டும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் சொன்னேன், அந்த வசனத்தை சொல்லி நாம் பார்க்கலாம். 44வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக என் இயேசு அவர் கடந்து வரன்னு சொன்னார். உடைய கட்டுகளை அவிழ்க்கும்படியாகவே என் இயேசு அவர் கடந்து வருகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அவர் கட்டுகிற தேவன் அல்ல, கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாய் காணப்படுவார். எந்த மனிதர்கள் லாசருவை கட்டி அவன் செத்து போயிட்டான், அவன் இனிமேல் உயிரடைய மாட்டான் என்று சொல்லி அந்த இருளான அந்த கல்லறைக்குள்ளே வைத்தார்களோ, இப்போ அதே மனிதர்களிடத்தில் இயேசு சொல்லுகிறார், நீங்க தானே கட்டுனீங்க லாசருவை, இப்ப நான் சொல்றேன், நீங்களே அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. யார் உனக்கு விரோதமாக உன்னை கட்டும்படியாய் நினைக்கிறார்களோ, யார் உனக்கு விரோதமாக உன்னை கொல்லும்படியாய் நினைக்கிறார்களோ, என் அப்பா சொல்றாரு, அவர்களை கொண்டே நான் கட்டுகளை அவிழ்ப்பேன். அல்லேலூயா. லாசருவை கட்டி வச்சவங்கிட்ட சொல்றாரு, டேய் அவன் உயிரோட வந்துட்டான், இனிமே அவனுக்கு கட்டுகிறானது தேவைப்பட கிடையாது, அவனுடைய கட்டுகளை நீங்களே அவிழ்த்து விடுங்கள். இயேசு உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வருவார் என்று சொன்னால், உன்னை கட்டி வைக்கிறதான காரியங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிறதான மனிதர்களை கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கொண்டே என் தேவனாய் கர்த்தர் அதற்குண்டான ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. உன்னுடைய லைஃபை முடிச்சிடணும், இனிமே உடைய குடும்பமானது செழித்தோங்க கூடாது என்று சொல்றாங்க பாருங்க, அவங்களை கொண்டே தேவனாய் கர்த்தர் குடும்பத்தை கட்டி எழுப்புவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் நிலத்தகராறுகளில் குடும்பங்களானது பிரிந்து போகிறது, பகைகள் ஏற்படுகிறது, பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்பா சொல்றாரு, அது அப்பாவுடைய பாதத்தில் அமைதியாக விட்டுடு, அவர்களே உனக்கு
உனக்குண்டான காரியங்களை அவர்களே எல்லாவற்றையும் நீக்கி சாதகமாக கொண்டு வந்து வைப்பார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல மரியாளின் நிமித்தமாக, மரியாளுடைய கண்ணீரின் நிமித்தமாக, அவள் பாதத்தில் வடித்ததான ஒரே ஒரு கண்ணீரின் நிமித்தமாக என் அப்பா அந்த லாசருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார். அவருடைய குடும்பத்தில் பெரிய அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தாள். அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவங்க நினைச்சது, என் இயேசு வந்துட்டார்னா என் தம்பிக்கு குணமாயிடும், என் தம்பியுடைய சூழ்நிலை மாறிடும், என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை மாறிடும் சொல்லிட்டு அவங்க சாதாரணமாக நினைச்சாங்க. ஆனால் அப்பா வந்தார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு அற்புதத்தையும் சாதாரணமாக செய்ய மாட்டார். உலகத்தின் ஜனங்கள் ஆச்சரியப்படும் விதமாக என் கர்த்தர் உன்னை மேன்மையான காரியங்களை கொண்டு நடத்துகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமாக எல்லாருக்கும் அற்புதம் நடக்குங்க. ஆனால் ஒரு சிலருக்கு தான் அதை காட்டிலும் மேன்மையான அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் வயிற்று வலி குணமாயிடும், எல்லாருக்கும் தலைவலி குணமாயிடும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையானது முற்றிலுமாய் குணமடைய வேண்டும் சொன்னால் என் இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பாதத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது நான் அறியாத காரியத்தை என் கர்த்தர் செய்கிறார். என்ன செய்கிறார்? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கல்லை அவர் புரட்டி ஓரம் தள்ளுகிறவராய் காணப்படுகிறார். கல்லை ஓரம் தள்ளின பொழுது சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, நாற்றம் எடுக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் என் தேவனாய் கர்த்தர் நாற்றத்தை அல்ல, ஜீவனை கொடுக்கும்படியாகவே கடந்து வந்தவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. கல்லை ஓரம் தள்ளிடுவார். அடுத்தது சொல்லுகிறது, நமக்காக அவர் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறது, அவர் சொல்லுகிறார், அந்த ஜீவனை எனக்குள்ளே அவர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். மரித்த காரியங்களை உயிரடைய செய்கிற தேவனாய் காணப்படுறார். எப்பொழுது நான் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் மரித்து போனதான ஆசீர்வாதங்கள், மரித்து போனதான காரியங்கள் எல்லாவற்றையும் உயிரடைய செய்து என்னையும் என் குடும்பத்தையும் நம் அனைவரையும் அவர் உயிர்த்தெழ செய்ய வல்லமுள்ளவராய் காணப்படுகிறார். அடுத்தது சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் எழும்புகிறதான காரியங்கள், எனக்கு விரோதமாய் கட்டப்பட்டு இருக்கிறதான சூழ்நிலைகள், என்னை மேலோங்க வளரவிடாதபடிக்கு இருக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் என் கர்த்தர் அவர் அவிழ்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அறியாத காரியங்கள், எனக்கு எட்டாத காரியங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போமானால் கர்த்தருடைய வாழ்க்கையில பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம்.